friends, welcome to Saji cooking. இன்னைக்கு நம்ம குக்கிங் சேனல்ல கொத்தவரங்கா இதை வச்சு தான் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். இது கூட நம்ம கருவாடு ட்ரை ஃபிஷ் ஆட் பண்ணி கொத்தவரங்கா கருவாடு தொக்கு இதை தான் நம்ம செய்ய போகிறோம். நல்ல ஒரு ஆப்டான டெலிஷியஸ் டேஸ்டியான ஒரு தொக்கு. இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. கொத்தவரங்காய் இது ஒரு 1/2 கிலோ கொத்தவரங்காய் வாங்கி அலசி பொடி பொடியாக கட் பண்ண போகிறோம். அதே போல் இது கூட ட்ரை ஃபிஷ், அதாவது கருவாடு, நான் குழம்புக்கு போடுற கருவாடு எடுத்திருக்கேன். இதுக்கு உண்மையாக இந்த வஞ்சிரம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, கொடுவா, அந்த மாதிரி கருவாடு போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் கொத்தவரங்காவை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். எதுக்கு நான் வேக வைக்கிறேன்னா, கொத்தவரங்காய் வாயு, அதனால் இந்த மாதிரி வேக வச்சு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி கொட்டிட்டோன்னா அதில் இருக்க வாயு சுத்தமாக கம்ப்ளீட்டாகவே கம்மியாயிடும். இப்போது இன்னொரு ஸ்டவ்வில் இன்னொரு கடாயில் நம்ம ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 4 வெங்காயம், இது செய்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ட்ரை ஃபிஷ், கருவாடு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எப்போவுமே நம்ம ஃபுட்டு செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோன்னா அவ்வளோ நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். இப்போது கடாயில் எண்ணெய் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 4 வெங்காயம் இல்லாட்டி 5 வெங்காயம் அதை நம்ம போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கருவாடோட டேஸ்ட்டு, கொத்தவரங்காயோட டேஸ்ட்டுலாம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை மிளகா சாப்பிடும்போது. இப்போ பச்சை மிளகா, வெங்காயம் 2ஆக சேர்த்து நல்லா வதக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு சைடு நம்ம கொத்தவரங்காய் வேக வைக்கிறோம், ஒரு சைடு மசாலா ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், கொத்தவரங்காய் நல்லா இந்த மாதிரி நல்லா வேகணும். வெந்துச்சுன்னா நம்ம இதில் இருக்க வாயுவை கம்மி பண்ணிடலாம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா நல்லா ஆயிலில் வதக்கணும். இந்த டிஷ்ஷு சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. இது கூட உங்களுக்கு கருவாடு ட்ரை ஃபிஷ் கிடைக்கலன்னா பச்சை நெத்திலி இருக்கு இல்லையா, அது கூட நம்ம இதில் போட்டு செஞ்சோன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இந்த டிஷ்ஷு கிடைக்கும். நம்மளுக்கு நல்ல டேஸ்டியான டிஷ்ஷு கிடைக்கும். பாருங்கள், நல்லா வேகுது கொத்தவரங்காய். இந்த மாதிரி எப்போவுமே கொத்தவரங்காய் பொரியலோ இந்த மாதிரி கொத்தவரங்காய் சம்மந்தமான ஏதாவது டிஷ் செய்கிறீங்கன்னா கொத்தவரங்காவை கட் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சு அந்த தண்ணியை கொட்டிட்டு கொத்தவரங்காவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க வாயு எல்லாம் போயிடும். இப்போ பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணலாம். பார்த்திங்களா, பச்சை மிளகா நல்லா எப்படி ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ஆயிலில். இதை சாப்பிட்டோன்னா லாஸ்ட்டாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டிலே அரைச்சி
ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம ஃபுட்டு செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி செஞ்சோன்னா டேஸ்ட்டும் கிடைக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுத்தது ஒரு 3 தக்காளி வாஷ் பண்ணி நறுக்கி அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அரை கிளாஸ் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். அதுக்காக ஒரு கிளாஸ் டம்ளரில் அரை கிளாஸ் டம்ளரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பக்கத்தில் நம்ம இந்த கொத்தவரங்காவையும் அடிக்கடி செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், இது ஆச்சி சில்லி பவுடர், வெறும் குழம்பு மிளகாத்தூள் கிடையாது, வெறும் மிளகாத்தூள். இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டுருக்கோம் இல்லையா, ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃபிஷ் கருவாடு இதையும் போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் சிம்மில் வச்சுக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பேலன்ஸாக இருக்க மீதியான இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி இருந்தது, மொத்தம் ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி, அந்த அரை டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கூட நம்ம இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் நல்லா வெந்துடுச்சு. இதை இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொத்தவரங்காவை ஃபில்டர் பண்ணிட்டு இப்போ இந்த
ஃபிஷ் மசாலாவோட இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இது கூட கொத்தவரங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தண்ணி நல்லா ட்ரை ஆகிடணும், நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும் தண்ணியை. கொத்தவரங்காவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கம்மியாக இருந்தால் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சால்ட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கருவாட்டுலேயும் வந்து சால்ட் இருக்கும் இல்லையா, அதனால் சால்ட் நம்ம எப்போவுமே கருவாட்டு குழம்பு செய்யும்போது பார்த்து போடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது சாஜி குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் சால்ட்டு செக் பண்ணி பார்த்தேன், சால்ட்டு கம்மியாக இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது அந்த மசாலா இருக்க வாட்டர் எல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ணலாம். பாருங்கள், இந்த ட்ரை ஃபிஷ் கருவாடு வந்து எப்படி உடையாமல் இருக்குது பாருங்கள். இதோட ஜூஸ் எல்லாமே வந்து அந்த கொத்தவரங்காயில் கலந்து டேஸ்ட்டாக வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வெந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு. கொத்தவரங்காய் விரும்பி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நம்ம டிஷ் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க லைக் பண்ணி கொத்தவரங்காவை சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டிஷ், டேஸ்டியாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாதத்து கூட சாப்பிட்லாம். ப்ளஸ் தோசை கூட இன்னும் பிரமாதமாக இருக்கும் இந்த கொத்தவரங்காய் கருவாடு தொக்கு. ஃபைனலாக நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி நம்ம இப்போ இதை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடிடுங்க. அப்போ தான் அந்த புதினா நம்ம போட்டு அந்த கொத்தமல்லி இருக்கே அதில் ஜூஸும் இதில் வந்து இறங்கும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த பச்சை மிளகா பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். அந்த கருவாடோட பச்சை மிளகா இதில் பயங்கர டேஸ்டியாக இருக்கும்.
இப்போ ரெடியாக இருக்குது. இதை நான் வந்து தோசை கூட தான் சாப்பிட போகிறேன். இது பாருங்கள், எவ்வளோ ஒரு அமேசிங்கான டேஸ்டியான டெலிஷியஸ் கொத்தவரங்காய் கருவாடு கூட்டு. இந்த தோசை பார்த்திங்கன்னா நான் ரேஷன் கடை அரிசியில் தான் வீட்டில் அரைச்ச மாவு. உங்களுக்கு ஒரு நாளைக்கு அதை எப்படி செய்யணுன்ட்டு ரேஷன் கடை அரிசிலே நம்ம வந்து கடையில் விற்கிற மாதிரி மொறு தோசை, மெத்து இட்லிலாம் செய்யலாம். அதை உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போது நான் இந்த தோசையோடு தான் இந்த டிஷ்ஷை சாப்பிட போகிறேன். நல்ல டேஸ்டியான டிஷ். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தவரங்காய் கூட பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு. இது பார்த்தீங்களா, பச்சை மிளகா. இது சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாதத்துக்கு கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. பாய் பாய், தேங்க்யூ.